என்னடா கண்ணா பலூன் வேணுமா? எத்தனை? பொன்ராஜ் ஒரு 50 பலூன் வாங்கிட்டு வா. பொன்ராஜ் பொன்ராஜ் அங்க பாரியா அங்க பாரியா இப்ராஹிம் போயிட்டு இருக்கான் பாரியா. இப்ராஹிம் இல்லையா? அவன் தான். அதை பாருயா. 2 வருஷத்துக்கு மேல செத்து போன எப்படி வருவான்? மூஞ்சில என் கையை வைக்க அங்க போறான் பாரியா. அந்த வண்டியில போறான் பாரு நோண்டி. டாய் புடிடா. டேய் அவன புடிடா. உங்களுக்கு சந்தேக போய் தான் பிடிச்சிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இப்ராஹிம் பையல நாம தான். அவன் எப்படி வருவாங்க? நான் தான் ஏதோ தப்பா நினைச்சேன்ல. ஐயோ அங்க கண்ணு தனியா இருப்பான். வாங்கயா வாங்கடா. விசாரணை கமிஷன் முன்னாடி இந்த குற்றச்சாட்டுகளை விஜய் ப்ரூவ் பண்ண போறான். ஸ்டேஷன்ல இருந்த கான்ஸ்டபிள்களை மட்டும் இல்ல, காவல்ல இருந்த கைதிகளை கூட சாட்சி சொல்ல வைப்பான். மிஸ்டர் பிரகாஷ், நீ விடுவிச்ச கிரிமினல்ஸை கூட்டிட்டு வந்து விஜய் கிட்ட ஒப்படைக்க போறியா, கமிஷன் முன்னாடி குற்றவாளியா நிக்க போறியா? முடிவு பண்ணிக்க. நீங்க இப்படியே ஆடிட்டுங்க. நாளைக்கு கமிஷனர் முன்னால உங்க மானம் பறி போகுது. கைக்கு சங்கிலி, பேப்பர்ல போட்டோக்கு, கோர்ட்ல தண்டனை, கழுத்துல கயிறு, கதை முடிஞ்சிடும். கடைசியில் உங்க குணத்தை புதைக்கணுமா எரிக்கணுமா அதை இப்பவே சொல்லிடுங்க சார். வா உஸ்தாத் வா. உஸ்தாத் நகி தாஜ்மஹால் டீ கப்பு கப்பா பருக பருக என்ன உற்சாகம். டீ கொண்டு வர சொல்றீங்களா? இல்ல, இப்ப நான் தண்ணி அடிக்க போறேன். நாகராஜ் ஐயா, பாட்டில இருந்து விஸ்கியை கொஞ்சம் கிளாஸ்ல ஊத்து. அவன் எதுங்க? நான் ஊத்த மாட்டேனா? சும்மாரியா, விஸ்கி ஊத்துறது ஒரு கலை. நீ போட. என்ன வெடிச்சதை பார்த்து பயந்துட்டியா? இல்லாத சமயத்துல என் கண்ணனை பார்த்து நொண்டி நொண்டின்னு கேலி பண்ணிருக்காயா? அதான் பாட்டில பாம்பு வச்சுட்டேன். அந்த எஸ்ஐ விஜய்க்கு குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல, அவன் பிராண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க. பாட்டில் பாம் அவன் வீட்டுல வச்சுடு. பசங்களா, எதுக்கு என் பாட்டில் எடுத்தீங்க? அங்கிள், இது உயிரை பறிச்சிடும். ஆஹா, எதுக்காக பறிச்சிடும்? சாராயம் குடிச்சா குடல் வெந்துடும்னு எங்க லெசன்ல இருக்குது அங்கிள். இத குடிக்கலன்னா இதயம் வெடிச்சிடும்னு என் ஃபிளாஷ்பேக்ல இருக்கடா. இந்த கதெல்லாம் எங்க கிட்ட விடாதீங்க. டேய் டேய், இந்த பாட்டில குடு. இந்த பாட்டில அங்கே நில்லு, அங்கே நில்லு. பாட்டில குடு.
பாட்டில குடு. டேய் டேய், முனி, முனி, என்னடா முனி, பாட்டில வச்சுட்டு முனி. விளையாடுறீங்க? டேய், முனி, இங்க பாரு, குடி. முனி, குடி. டேய். ஏய். ரொம்ப தேங்க்ஸ். பாட்டில கூட நான் கேட்டதை நீங்க கொடுத்தா நீங்க கேட்டதை நான் கொடுத்துருவேன். என்னது கிஸ். அந்த பாட்டில் முதல்ல உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. உன்னை டேய் உங்களுக்கு பாட்டில் மேல பைத்தியம், எனக்கு உங்க மேல பைத்தியம். ஏய். ஏய் ஆண்டி, ஆண்டி, இங்க போடுங்க, ஆண்டி, ஆண்டி. சீக்கிரம் போடுங்க, ஆண்டி. மரியாதை கொடுத்துரு. இந்தா. டாக்டர், சாரி மிஸ்டர் விஜய், உடம்பு பூரா எரிஞ்சு போயிடுச்சு. பாடியை கிரிமேஷன் கொடுப்போம். ஒரே ஒரு தடவை எங்க மம்மியை பார்க்கணும் அங்கிள், மம்மியை கொண்டு போறாங்க அங்கிள். இனிமே பார்க்க முடியாது அங்கிள். ஒரு காலம் பாத்துக்கிறோம் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். மம்மி 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 நீ போலீஸ்காரன் தானே? நிதானத்துல இருக்கியா, குடிச்சிட்டு வந்திருக்கியா? நிதானத்துல வந்ததுனாலதான் காலால உதைச்சேன். அதை குடிச்சிட்டு வந்திருந்தேன்னா இவனை கொலை பண்ணிருப்பேன். கொலை. ஏன்பா நீ கொலை பண்றத பாத்துக்கிட்டு நிக்க அவங்க என்ன கையில வளையலாம் மாட்டிருக்காங்க? வளையல் மட்டும் இல்லடா, பொட்டு வச்சுக்கிட்டு சேலை கட்டிக்கிட்டு அப்படி இப்படி இல்லாத பொட்ட பைடாவும். தைரியம் இருந்தா எங்கிட்ட மோதுரா. பாட்டில் பாம் அட வைக்கிற பாட்டில் பாம். ஒரு தாய் பலியாயிட்டாடா. மூணு குழந்தைங்க அனாதைகள் ஆயிட்டாங்கடா. அந்த அம்மாவை எரிச்ச தீ அங்க அணையறதுக்கு முன்னாடி இங்க ஓமகுண்ட வளர்த்து சாந்தி ஓமமாட பண்றீங்க. சாந்தி ஓமமாட பண்றீங்க. பாட்டில் பாம்புக்கு ஆப்டால் ஒரு ஜேர்னலிஸ்ட் செத்ததுக்கா இங்க வந்து கலாட்டா பண்றீங்க? டிவி பாம்பு, ஸ்கூட்டர் பாம்புன்னு அங்கங்க வெடிக்கிற மாதிரி பாட்டில் பாம்பு கூட எவனோ ஒரு தீவிரவாதி வச்சிருப்பான். ஆமா, தீவிரவாதி தான் வச்சிருப்பான். அந்த தீவிரவாதி வேற எங்கேயும் இல்ல, இங்கே இதே இடத்துல இருக்கான். இன் திஸ் பிளேஸ்.
கட்டின பொண்டாட்டி செத்தா கடைசியா பணத்தையாவது பாக்குறதுக்கு வந்தானா இவன்? நோ, குழந்தைங்களை கட்டி அணைச்சு நான் இருக்கேன்பா கவலைப்படாதீங்கன்னு சொல்றதுக்காவது வந்தானா இவன்? நோ. ஆனா இங்க வந்து ஜாண்டா அடிச்சு காக்கா பிடிச்சிட்டு இருக்கான இவன். இவன் ஒரு தீவிரவாதி, சென்டிமெண்ட்ஸ் சாவடிச்ச தீவிரவாதி. பெத்த தாயோட பணத்தை கூட காசுக்காக கிலோ கணக்கில் அறுத்து விற்கிற இவன், நாட்டையே பிரியாணி பொட்டல மாதிரி பிரிச்சு விற்கிற இவன், தேசத்துல பாம்புகளை வச்சு சேதங்களை செய்கிற இவன் இன்னொரு தீவிரவாதி. ஆதி மூலம் சப்போர்ட்டோட தேர்தலில் ஜெயிச்சு ரவுடிங்க ராஜ்யம் நடக்க வழி செய்யற இந்த மந்திரி ஒரு தீவிரவாதி. விஜய், யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா நீ? தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் பேசுறேன். எல்லாரும் கேளுங்க இந்த பெரிய மனுஷனை பத்தி. 15 வருஷங்களுக்கு முன்னாடி யார் இந்த ஆதி மூலம்? பழைய பேப்பர் வாங்குறது, பழைய பாட்டில் வாங்குறது, ரோடா தலையில கூட வச்சு அலைஞ்சிட்டு இருந்த பிளாட்ஃபார்ம் கேஸ். கௌரவமிக்க இந்த மக்கள் தலைவர் யாரு? மல்லிகைப்பூவை கட்டில்ல போட்டு மணிக்கு ஒரு பேசஞ்சர் அறைக்குள்ள அனுப்பி பணம் பண்ண மாமா பைய வெங்கட். என்னடா உளர்ற? மந்திரி சார், ஆவேசப்படாதீங்க. விஜய், உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் தீட்சையில் இருக்கிறேன். எனக்கு கஷ்டம் கொடுக்காத. நிம்மதி இல்லாம அல்லாற இந்த ஜென்மங்களுக்காக சாந்தி ஹோமம் நடத்துறேன். அனாவசியமா கலாட்டா பண்ணாத. நீயும் வேணும்னா ஒரு கரண்டி நெய்ய ஓமத்துல ஊத்திட்டு போ. இந்த ஓமத்துல ஊத்த வேண்டியது நெய் இல்லடா, ஒரு ரத்தம். ஓமகுண்டத்துல வேக வேண்டியது தேங்காய் இல்லடா, வெட்ட முட்டை. விஜய், சொல்றத கேளு. விஜய், விஜய் வேண்டாம். விஜய் வேண்டாம். ஓகே 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 ஓகே, லீவ் மீ அலோன். லீவ் மீ. ஆதிமூலம் சார் வேண்டாம் சார், விட்டுருங்க சார். சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். வேண்டாம் சார், வாங்க சார். இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்க என் உயிரை கூட தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். நீதி என் உடல், நியாயம் என் உயிர், தர்மம் என் பாதை. இந்த நாட்டு மக்களின் அமைதியை காக்க என்னை அர்ப்பணம் செய்கிறேன். அப்படி செஞ்ச சத்தியத்தை மறந்துட்டு பொறுப்பு இல்லாம போலீஸுக்கும் ரவுடிக்கும் வித்தியாசம் இல்லைன்னு மக்கள் நினைக்கிற மாதிரி நீ நடந்துகிட்ட. போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றதுக்கு அடையாளமா உள்ள தொப்பியை அவமானப்படுத்தின உனக்கு அத அணியற அருகதை இல்லை. தீவிரவாதி மாதிரி நடந்துகிட்ட உனக்கு அதிகாரத்தோட சின்னமா இருக்கிற அந்த ஸ்டார்களை வச்சுக்கிற அருகதை இல்லை. டிசிப்ளின் இல்லாத உன் கஸ்டடியில ரிவால்வர் இருந்தா கண்ட்ரோல் இழந்து யாரை வேணாலும் கொன்னுடுவேன். ரிமூவ் தி ரிவால்வர். Every policeman is a citizen with uniform, and every citizen is a policeman without uniform. இந்த யூனிஃபார்மோட சாதிக்க முடியாததை இந்த நாட்டு குடிமகனா நின்று சாதிச்சு காட்டுறேன். ஜெய் ஹிந்த்.